அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். நண்பர் மகளுக்கு திருமணம் பத்திரிகை கொண்டு வந்திருந்தார். என்னைக்கு கல்யாணம் பார்த்தேன், 1446வது வருடம் என்று ஒரு தேதி போட்டு இருந்தது. எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக்கா கேட்டு விட்டேன். ஹிஜ்ரி வருட கணக்காம். ஆம், அவர் ஒரு முஸ்லிம் நண்பர். முகம்மது நபியும் அவர் சீடர்களும் மெக்காவில் இருந்து மெதினாவில் குடியேறிய நாளில் இருந்து அந்த வருட கணக்கு ஆரம்பமா. இப்படி போட்டால் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. ஆங்கில முறைப்படி 2024 என்று போட்டிருக்கலாமே. ஆங்கில முறையா? அது இயேசுநாதர் பிறந்த வருடத்திய கணக்கு ஆச்சே, கிறிஸ்தவ முறையாச்சே, பின்பற்றணுமா? ஏன்? தேவையே இல்லை. அவர் சமய கொள்கையின் நியாயமும் பிடிப்பும் புரிந்தது. சரி சரி, நண்பர்கள் புரிந்து கொண்டு வருவதற்கு கல்யாண தேதி எங்களுக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா? நண்பர் பதில் சொன்னார், பின்னாலே போட்டிருக்கிறேன் பார். பார்த்தேன். ஆங்கில முறைப்படி 2024 ஜூலை என ஒரு தேதி போட்டிருந்தது. ஆங்கில முறை என சொல்கிறோமே தவிர அது கிறிஸ்தவ முறைதான். கிறிஸ்தவர்கள் வேண்டுமென்றால் ரொம்பவே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். உலகிலே உள்ள மக்கள் எல்லோருமே தங்கள் மதத் தலைவர் பிறந்த வருடத்தில் இருந்து கணக்கு இடப்படும் காலண்டரை பயன்படுத்துகிறார்கள் என மட்டுமா? சண்டே, சப்பாத் டே, பரிசுத்த ஆவி ஓய்வு எடுத்த நாள் ஆச்சே, அதைத்தான் உலகம் பூரா ஞாயிறு, சண்டே என அன்று வீக்லி ஆஃபாக விடுகிறார்கள் என யோசித்து பார்த்தால் உண்மைதான். ஒரு காலத்தில் உலகம் பூரா யூனியன் ஜாக் கொடி பறந்தது என்ற ஒரே காரணத்திற்காக மூடத்தனமாக எத்தனை பழக்க வழக்கங்களை இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். கேவலமாக இல்லை, அடிமைத்தனம் மாதிரி தெரியவில்லை. தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வருகிறது யாருக்கு தெரியும்? எப்ப வந்தா என்ன? யார் யாருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள்? எங்கள் பக்கத்திலே அன்னைக்கு பார்த்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரோட்டுக்கு 2 பக்கமும் திடீர்னு 50 திடீர் கறிக்கடைகள் முளைக்கும். ஆடு கிடா வெட்டி ரத்த ஆறு தரையிலே ஓடும். கறி வாங்க கியூ வரிசையாக நிற்கும். வருஷம் பூரா தினம் கறி சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிட்டும் என்பது நம் தமிழர் நம்பிக்கை. அத்தோடு சரி, அவ்வளவுதான் அவர்களோட தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லாம். ஆனா ஆங்கில புத்தாண்டு அது மட்டும் மறக்கவே மறக்காது. ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கணும். முதல் ஆளா யாரு எப்படி எங்க தூங்கினாலும் சரி, அவன் எந்த நைட் மேர்ல இருந்தாலும் சரி, அல்லது அடிக்க எழுப்பணும், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்லணும். ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல சரவெடி போடணும். பாட்டில வாங்கி பீச்சு அடிக்கணும், விளையாடணும், ஆட்டம் போடணும். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எவ்வளவு கொண்டாடணும் தெரியுமா? அதுல எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நாங்கெல்லாம் பக்திமான். அப்படி சொன்னா நம்ம கோயில்களை ராத்திரி 12 மணி வரைக்கும் விடிய விடிய திறந்து வச்சு சாமிகிட்ட நிஜமான ஆசி, அற்புதமான ஆசி 12 மணிக்கு அதெல்லாம் வாங்கணும். நாம கொண்டாடுற மாதிரி நம்ம சாமி கொண்டாட வேண்டாமா? ஆங்கில புத்தாண்ட காலையில ரெஸ்ட் ஆக
ஒண்ணாவது ஆபீஸ் லீவுனாலும் பரவாயில்ல, மேலதிகாரிய போய் பார்க்கணும், அவருக்கு பெருசா மாலை ஒண்ண போடணும், கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்கணும், புத்தாண்டு வாழ்த்து சொல்லி குளிப்பாட்டணும். வெள்ளக்கார கிறிஸ்தவன் இந்தியனுக்கு மேல் அதிகாரியாக இருந்த போது ஆரம்பிக்கப்பட்ட அடிமைத்தனம், கொத்தடிமை வழக்கம் இன்றும் தொடர்கிறது. அவனுக்கு சர்ச்சு போக வசதியா இருக்கணும், அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவு, வீக்லி ஆஃப். அது இன்னைக்கும் தொடரணும்னா கட்டாயமா என்ன? வாய் திறந்து கேட்க முடியல, கேட்டா சங்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போய் 176 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமைய குரங்கு புடியா பிடிச்சுக்கிட்டு தொங்குனா நான் என்ன சொல்ற? இங்கயா இறந்து போய் முக்தி அடைந்து பிறவி அறுத்து மக்களுக்கு அருள் பாலிக்க வென்ற சில தெய்வங்கள் உண்டு. அவைகளை மக்கள் வணங்குகின்றனர், மத தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். அவர்கள் பெயரிலே எல்லாம் சில காலண்டர்கள், வருடக்கணக்குகள் எல்லாம் இன்றும் வழக்கத்தில் இருக்கவே இருக்கின்றன. மாயன் காலண்டர் கிபி 2012 முடிஞ்சு போச்சு. சனாதனவாதிகள் கலியுக ஆதி என்று ஒரு வருடக்கணக்கை முன்னிறுத்துகிறார்கள், முன்னாலே வைக்கிறார்கள். இப்போது நடக்கும் வருடம் 5125. அதே மாதிரிதான் சாலிவாகன சகாப்தம். நமது பஞ்சாங்கத்தில் கூட இதை சாலிவாகன ஆண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப கூட இதை சகவருஷம் என்றும் சொல்லுவார்கள். விக்கிரமாதித்தன், சாலிவாகனன் இவர்கள் இருவருக்கும் நடந்த சண்டையில் சாலிவாகனன் விக்கிரமாதித்தனை வென்ற ஆண்டு இது. அதிலிருந்து இந்த கணக்கு துவக்கம். மாமன்னர் 2ஆம் சந்திரகுப்தன், இவன் தான் விக்கிரமாதித்யன். மகாகவி காளிதாசை ஆதரித்த பேரரசன். அவன் காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறார்கள். அவனை வைத்து ஒரு வருட கணக்கு இருக்கிறது, விக்கிரமன் ஆண்டு கணக்கு என்று பெயர். இப்போது அது வழக்கத்தில் இருக்கான்னு தெரியல. பாரதியார் காலத்தில் இந்த விக்கிரமன் ஆண்டு என்கின்ற வருட கணக்கு வழக்கிலே இருந்திருக்கிறது. பாரதி கூட குரு கோவிந்த சிங் அவரை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். என்ன பாடல்? 1750 ஆண்டு விக்கிரமன் ஆண்டு வீரர்க்கு அமுதாம் ஆனந்தபுரத்தில் ஆர்த்து இனிது இருந்தனன் பாஞ்சாலத்து படர்தரு சிங்கம் குலத்தினை வகுத்த குருமணியாவான். குரு கோவிந்த சிங் பாட்டு. மற்ற மத தலைவர்களை வைத்து வழக்கத்திலே இருக்கும் வருட கணக்கினை எல்லாம் நீங்களே அறிவீர்கள். தனித்தனியாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திருவள்ளுவர் பிறந்த வருஷம் எது யாருக்கு தெரியும்? தெரியாமலேயே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்றிருந்த போது தமிழ் அறிஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கூடி கண்டுபிடித்தார்கள். வள்ளுவர் பிறந்த வருடம் கிறிஸ்து பிறப்பதற்கு 31 வருடங்கள் முந்தி என. அப்படி பார்த்தா இப்ப ஆண்டு டிபி 2055. டிபி என்றால் திருவள்ளுவருக்கு பின், டிமு என்றால் திருவள்ளுவருக்கு முன். தங்கத்தமிழர்கள் அந்த டிமு ஆண்டை இப்ப யாராவது எங்கேயாவது பின்பற்றுகிறார்களா? தெரியவில்லை. அது சரி, திருக்குறளையே யாரும் பின்பற்ற காணோம். திருவள்ளுவர் சொல்லாத அரசா ஆட்சியா? அவர் பேசாத நாடா மக்களா? திருக்குறளை பின்பற்றாத மக்கள் அவர் வருஷத்தையா பின்பற்ற போகிறார்கள்? வேஸ்ட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இந்த போட்டா போட்டிக்கு இடையில நாம வேற மூக்க நுழைக்கணுமா? சரி, விஷயத்துக்கு இப்ப வாரேன். வாபின்னா வள்ளலாருக்கு முன் வள்ளலாருக்கு பின் என்று அர்த்தம். இருக்கிற கணக்கு பத்தாதா? இதுல வள்ளலார் கணக்கு வேறையா? கேள்வி சரிதான், ஆனா இறந்து விட்ட செத்து போன மத தலைவர்களுக்கே இத்தனை கணக்கு இருந்தா சாகாமல் ஒளியாகி சரித்திரம் படைத்த ஒருத்தர் காலத்திலே இருந்து ஒரு வருட கணக்கை ஆரம்பிச்சா என்ன தப்புங்கிற. இதுதான் என் வாதம். இதெல்லாம் சாத்தியமா? கேட்கப்படாது. உலகம் பூரா எந்த சக்தி ஆள்கிறதோ அந்த கணக்கை பொதுவாக ஏற்றுக்கொள்வது வழக்கம். உலகம் பூரா ஒரு சன்மார்க்க காலம் வரும், இதெல்லாம் சாத்தியம். அதற்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? இப்ப கிபி 1900 கலியுகம் முடிந்து விட்டது.
அப்படி என்று சொல்லுகிறது வள்ளலாரின் உபதேச குறிப்பு ஒன்று. அப்பவே சன்மார்க்க யுகம் தொடங்கிவிட்டது என்பது வள்ளலார் அன்பர்களின் ஆணித்தரமான நம்பிக்கை. அந்த ஆரம்பம்தான் இறை குலத்தின் முதன் மகனான, அதாவது சூப்பர் ஹியூமன், அந்த சூப்பர் ஹியூமனின் வள்ளலாரின் தோற்றம் என அடித்தும் பேசுகிறார்கள். கலியுகத்திற்கு மொத்தம் 4,32,000 வருடங்கள். அதிலே வெறும் 5,125 ஆண்டுகள் தான் முடிந்திரு இருக்கிறதாம். 5,125 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறதாம் என்பது புராணிகர்களின் வாதம். இன்னும் கலி முடியவே இல்லை, எவ்வளவோ காலம் பாக்கி இருக்கு. அதுக்கு அப்புறம் கல்கி அவதாரம் வரணும். அதுக்கே இன்னும் 4,26,875 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது என்று சொல்லுகின்றன நமது புராணங்கள். வள்ளலார் உபதேச குறிப்புப்படி பார்த்தா சன்மார்க்க யுகம் துவங்கி இந்த 2024 224 வருடம் ஓவர். இந்த 224 வருடம் காலமாகத்தான் அதிகமான கொடுமை, அதிகமான சண்டை, போர்கள், அதிக வன்முறை, அதிக கொடூரம், அதிகம் அழிவு என்று சொல்லுகிறார்கள். எல்லா காலமும் அப்படித்தான் இருந்திருக்கு. அவங்க காலத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு அது பெருசாகத்தான் தெரியும். இப்பதானே சன்மார்க்க காலம் ஆரம்பம். உதிக்க வேண்டாமா? உதிச்சு உச்சம் பெற வேண்டாமா? அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி என்று வாதிடுகிறார்கள் சில சன்மார்க்கிகள். உலக மக்கள் தொகை 804 கோடி, அதாவது 8.04 பில்லியன். அதிலே வெஜிடேரியன்ஸ் வெறும் 16%. எல்லா வெஜிடேரியன்ஸும் வீகன்ஸும் அவங்களெல்லாம் சன்மார்க்கின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. அப்படி இருக்கும்போது 16%ல சன்மார்க்க அன்பர்கள் ஒரு 2% இருப்பாங்களா? அதுவே அதிகம். 2%னா என்ன? 800 கோடியில எத்தனை பேர்? ஒரு 4 கோடி பேர் சன்மார்க்கம் பின்பற்றுபவர்களா? நம்பவே மாட்டேன். நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஒரு பெரிய சன்மார்க்க சேனல் 2013 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன், அருட்ஜோதி டிவி. சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர்னு கேட்குறீங்க? 1.86 லட்சம். சத்திய தீபம் டிவிக்கு 2.53 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேலம் குப்புச்சாமி ஐயாவுக்கு 66,000 பேர். உலகத்தில் அவ்வளவு பேர் தான் சன்மார்க்கிகளா? இதுல சன்மார்க்கிகள் அல்லாதவர்கள், சன்மார்க்கத்திற்கு வர நினைப்பவர்கள், அவர்கள் கூட சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் அல்லவா? எது எப்படியோ உண்மையான சன்மார்க்கிகள் தொகை உலகத்திலே ரொம்ப ரொம்ப குறைவு. என் ஆசையெல்லாம் இதுதான். அட்லீஸ்ட் அவர்களாவது இதை பின்பற்ற வேணும். எவ்வளவு சன்மார்க்க நிகழ்வுகள், எவ்வளவு சன்மார்க்க கூட்டங்கள், பூச விழாக்கள், வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், அரங்கங்கள் கூட்டமாக நடக்கின்றன. கூட்டம் வராமல் கூட நடக்கின்றன. அவரவர் குடும்பங்களிலே நடக்கக்கூடிய கல்யாணம், காதுகுத்து, பிறந்த நாள் கொண்டாட்டம், இவைகளோட அழைப்பு இதழ்களிலாவது அது ஹார்ட் காப்பியோ இல்ல சாஃப்ட் காப்பியோ வாட்ஸ்அப் மெசேஜோ எதுவா இருந்தாலும் சரி, இன்விடேஷன் அடிச்சு தயாரிச்சு அனுப்பும் போது தாராளமாக ஆங்கில தேதியை போடுங்க. நான் வேண்டவேன்னு சொல்லவே கிடையாது. நான் வேண்டாங்கள. உங்கள் நண்பர்கள் தேதி குழப்பம் அடையக்கூடாது அல்லவா? ஆகவேதான் ஆங்கில தேதி. ஆனால் அதோடு சேர்த்து நல்ல முகப்பு பக்கத்திலே வாபி 224 வருடம் என்று போட்டால் என்ன தப்பு என்று கேட்கிறேன். வபி என்றால் வள்ளலாருக்கு பின் வபி 224 வருடம் என்று போட்டால் என்ன குறைஞ்சு போச்சு என்று கேட்கிறேன்.
செய்யணும். நாம தான் முயற்சி எடுக்கணும். வள்ளலாரை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்கணும். மிடாவிலே வாருங்கள், இல்ல அச்சுல வாருங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வாட்ஸ்அப்ல வார்த்தால் கூட சரி, யூடியூப்ல வார்த்தா கூட சரி, நடைமுறைப்படுத்துங்கள். சத்திய ஞான சபை அழைப்பு இதழ்களிலாவது செய்யுங்கள் என்று தெண்டனிட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாமளே செய்யலன்னா யாரு செய்ய போறாங்க? இத நாம் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சரி, இந்த வானா பீனா வானா மூனா கணக்கை எங்க இருந்து ஆரம்பிக்க? 1823 வள்ளலார் பிறந்த வருடத்திலே இருந்தா, இல்லை ஒளியாகி ஒளிதேக சித்தி அடைந்தாரே 1874 அந்த வருடத்திலே இருந்தா, இல்லை சன்மார்க்க யுகம் துவங்கி விட்டது என்று அவர் உபதேச குறிப்பிலே சொல்லி இருந்தாரே 1900 வருடம் அந்த வருடத்திலே இருந்தார். சன்மார்க்க அன்பர்கள் ஒன்று கூடுங்கள், முடிவு எடுங்கள், செயலாக்குங்கள். ஜெயமும் சரி, வள்ளலாரும் சரி, என்றும் நமது பக்கம். இனி எல்லாம் செயல்கூடும். என் ஆணை அல்ல, இது வள்ளலார் ஆணை. நம்புமினோ நமரங்கால், நற்றருணம் இதுவே. அடுத்த காண் ஒளிகளில் சத் விசாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் நண்பன் மகுட தீபன்.